எபிசோட் 29. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? அவனுக்கு அடிபட்டுற போகுது அப்படின்னு சொல்லி பதறி எல்லாரும் போய் எட்டி பார்த்தாங்க. அவனுக்கு எதுவும் ஆகலை. அவன் ஜாலியாக பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தான். இதை பார்த்த நான் சிரித்தேன். குரங்குன்னு நான் சொன்னது சரியா போச்சு பத்தியா அப்படின்னு நான் சொல்லி சிரித்தேன். அதுக்கப்புறமா கெவின் அப்புறம் விஷ்ணு 2 பேரும் சேர்ந்து அவனை மேலே தூக்கி விட்டாங்க. இந்த வாட்டி நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை துரத்த ஆரம்பித்தான். நானும் அந்த இடம் ஃபுல்லாக சுற்றி ஓடினேன். கெவினோட பின்னாடி போய் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு, ஏய் என்னை மாட்டி விட்டுறாதடா, அடி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், ஏய் மரியாதையாக வாடா அப்படின்னு அவன் கூப்பிட, முடிஞ்ச என்னை போடுறான்னு நான் சொல்ல மாறி மாறி ஓடி விளையாடிக்கிட்டே இருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து பாரதியை கடுப்பேற்றி ஓடுறது செம்ம ஜாலியாகவே இருந்தது. நம்ம வாழ்க்கையில் பல இடங்களில் கஷ்டப்பட்டு இருக்கலாம். எவ்வளவோ சோதனை வேதனை எல்லாத்தையுமே இருக்கலாம். ஆனால் சில இடத்துல நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் அது எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். அது ரொம்ப இன்பமான ஒரு இடமா மாறிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ மாறிச்சு. கெவின் கூட இருக்கும்போதும் சரி, பாரதி, விஷ்ணு, கெவின் இவங்க கூட எல்லாம் சேரும்போது என்னோடய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே மறந்து ரொம்ப ஜாலியாக நான் சிரிக்க ஆரம்பிச்சிடுறேன். என் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குங்கிறதே நான் மறந்து போயிடுறேன். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வெளியில் பீச்சுக்கு போனோம். அப்படியே பிளான் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பினோம். கெவின், கணேஷ், நாங்கள் 3 பேரும் ஒரு பைக்கில் கிளம்பினோம். அதுக்கப்புறம் பாரதியும் இன்னொரு ஃப்ரெண்டும் இன்னொரு பைக்கில் கிளம்பினோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் போகும்போதெல்லாம் இயற்கை காற்றுன்னு செம ஜாலியாக பேசிக்கிட்டே போனோம். அப்போ தான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. நாங்கள் ஜாலியாக தான் போயிட்டுருந்தோம். அப்போது ஒரு கார் வேகமாக மோத வந்துச்சு. கெவின் வண்டியை திருப்பினான். அப்போது அந்த கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து எங்களை மோதிடுச்சு. நாங்கள் 3 பேரும் செதறி விழுந்தோம். எங்கள் 2 பேருக்கும் சின்ன அடி தான். ஆனால் கெவினுக்கு தான் தலையில் பயங்கரமாக அடிபட்டிருந்தது. நாங்கள் 2 பேரும் ரொம்ப பயந்து போயிட்டோம். ரத்தம் சொட்ட சொட்ட ஓடி போய் அவனை எழுப்ப பார்த்தோம். ஆனால் அவன் எழும்பலை. அந்த வண்டி நிற்காம போயிடுச்சு. என்னாலேயுமே சுத்தமாக முடியலை. எங்கள் 3 பேர்த்துக்கும் பயங்கரமாகவே அடிபட்டுச்சு. ஒருத்தனுக்கு மேலே ஒருத்தன் மயங்கி விழுந்துட்டோம். டே கண்ணை திறந்து பாரா கெவின், என்னடா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நான் பேசிக்கிட்டே நானும் அவன் மேலே அப்படியே மயங்கி விழுந்தேன். இப்படியே என் மேலே அவன் மேலே நான் மாறி மாறி மயங்கி விழுந்துட்டோம். மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க. இந்த விஷயம் எங்கள் வீட்லேயும் தெரிய வந்தது. எல்லாருமே ரொம்ப பயந்து போனாங்க. ராதா கதறி கதறி அழுதா. எனக்கு ஒன்றும் இல்லை, பைக்கு ஓட்டுனதுனால அவனுக்கு தான் தலையில் பயங்கரமாக அடிபட்டுச்சு. எனக்கு சின்ன அடி தான், பிரச்சனை இல்லை, நான் தப்பிச்சிட்டேன். அப்போதான் உடனே ஏபி நெகட்டிவ் வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அது பிளட் பேங்கில் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போதான் நான் பிளட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் டாக்டர், இல்லை நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு அடிபட்டிருக்கு, ஸோ ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி உள்ளே போனேன். எனக்கு என் உயிரை விட என் நண்பனோட உயிர் தான் முக்கியமாக தெரிஞ்சது. தாங்க முடியாத உயிர் வலி அவனை பார்க்கும்போது எனக்கு வந்தது. அவன் சின்ன பெயினை கூட தாங்க மாட்டான். இவ்வளோ பெரிய பெயினை எப்படி தாங்கியிருப்பான்னு யோசிக்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அவன் பெட்டு பக்கத்தில் படுத்திருந்தேன். அப்போ கூட அவன் சீக்கிரமாக சரியாகிடணும்னு நான் ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். கரெக்ட் டைமுக்கு பிளட் கிடச்சதுனால சேஃபாக அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடித்தாங்க. அவன் உயிருக்கு எந்த சேதமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக அவனை ஆப்ரேஷன் பண்ண கையோட ஐசியூவில் வச்சுட்டாங்க. நான் பாப்பாவை தூக்கி வச்சுட்டு அவள் கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவள், என்னப்பா நீங்கள் ஒரு பைக்கை சரியாக ஓட்ட தெரியலையா? நான் என் சைக்கிளை எவ்வளோ சூப்பராக ஓட்டுவேன் தெரியுமா? எப்படி விழுந்து எழும்பி வந்திருக்கீங்களே, சே பாவம் மாமா, உங்களால் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கணேஷ்கிட்ட போய் அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டு, இங்கே பாரு,
இனி எங்கள் அப்பனை நம்பி எவனாவது பைக்கில் போனீங்க, அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட கணேஷ் கன்னத்தில் கையை வச்சுட்டு சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லவும் அவள் முறைச்சிக்கிட்டே வந்துட்டா. இதை பார்த்த பாரதி அப்பாடா எனக்கு அடி விழலை அப்படின்னு சொன்னான். இப்படியே மாறி மாறி நாங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது பேஷண்ட் கொஞ்சம் ஓகேவாயிட்டாரு, யாராவது ஒருத்தர் போய் உள்ளே போய் பாருங்க அப்படின்னு ஒரு நர்ஸ் சொன்னாங்க. உடனே நான் போகலான்னு நினச்சேன். ஆனால் தியா என்னை விடவே இல்லை. பாப்பா மாமாவை பார்த்துட்டு வரேனே அப்படின்னு சொல்ல, என்னை விட்டு நீ போகக்கூடாது அப்படின்னா அடம் பிடிச்சா. சரி வேறு வழி இல்லாமல் நான் பாப்பாவை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். பாவம் பாப்பா கொஞ்சம் பயந்துட்டா போல இருக்கு. அதுக்கப்புறமா கணேஷ் உள்ளே போய் பார்த்தான். அப்பாவும் உள்ளே போய் பார்த்தாங்க. அந்த நேரத்தில் கெவின் கண்ணை திறந்து பார்த்துருந்தான். எல்லாருமே அவன் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அப்பா நான் ராதாவை பார்த்து, உனக்கு ஒன்று தெரியுமா, நானும் கெவினும் ரொம்ப க்ளோஸ், எங்களுக்குள்ளே எந்த சீக்ரெட்ஸும் இருக்காது. அவன் எப்போவுமே என் கூட தான் சுற்றிக்கிட்டே இருப்பான். எனக்கு ஒரு பிரச்சனைனா அவன் தான் வந்து நிற்பான். இப்போ பாரு இப்படி வந்து படுத்திருக்கான். ஒன்று தெரியுமா, எங்களுக்குள்ளே எந்த சீக்ரெட்ஸுமே இது வரைக்கும் இருந்தது கிடையாது, எல்லாமே வெளித்தரமாக சொல்லிடுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். என்னங்க கெவின் அண்ணாவோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொன்னீங்களா? அவங்க யாருமே வரலையே அப்படின்னு ராதா கேட்டா. யார்கிட்ட சொல்கிறேம்மா, அவனுக்கு யாராவது இருந்தால் தானே? இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அண்ணன் அண்ணி எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அவனுக்காக யாருமே இல்லைம்மா. நம்ம சொன்னாலும் யாரும் வரப்போகிறதில்ல. அவங்க அவனை ஹர்ட் பண்ண தான் வருவாங்க. அதுக்கு நம்ம சொல்லாமல் விடுறது தான் பெட்டர். அவன் சிரித்த முகத்துக்கு பின்னாடி 1000 வலி இருக்குமா. அதை நம்மளால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வலிக்குமா அவனுக்கு. பட் எங்களுக்காக எல்லாத்தையும் மறந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? தான் பிள்ளைக்கு ஏதாவதுனா தாய் எப்படி வராமல் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா. இங்கே பாருமா, அவன் வீட்டில் 3 பேர். அவனுக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி, அப்போ இவன் தான் 2வது அவன். வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனால் அவன் அண்ணனுக்கும் தம்பிக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இவனுக்கு யாருமே தந்தது கிடையாது. அவனுக்கு என்ன ஆனாலும் சரி யாருமே கண்டுக்க போகிறது கிடையாது. அவனோட வீட்டில் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனால் அவங்க சரியாக பேசலை. இனி இப்படியே விட்டுட்டு இருந்தா அவனுக்கு தான் ஹர்ட்டுன்னு சொல்லிட்டு, அதனால் நாங்களும் அது பெருசாக கண்டுக்கலாமா அப்படின்னு நான் சொன்னேன். இங்கே பாருங்க, இப்படி இருக்க நிலமையில கூட அவங்க வரலனா அவங்களாம் மனுஷங்களா அப்படின்னு அவள் கேட்டா. அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆமாம் தியா எங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ராதா அவள் இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லி திரும்பவும், ஐயோ தியா பாப்பாவை காணோம் அப்படின்னு நாங்கள் பயந்து போய் நின்னோம். தொடரும்.